எல்லாரும் நிறைய பேர் டெல்லி போறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. இதோட 2 தடவை நான் போயிட்டேன் இந்த கோவில். உத்தர சுவாமி மலை அப்படின்னு டெல்லியில ஒரு கோவில் இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போகணும். இந்த தடவை டெல்லிக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு நான் போனேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். நிறைய பேர் போவீங்க, போயிட்டு ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. அது பாருங்க, அது தப்பு பார்க்கறது ஒன்றும் இல்லை. டெல்லிக்கு போறீங்க, ஒரு டூரிஸ்டா பாக்குறீங்க. பட் கண்டிப்பா வசந்த் விஹாரா சதன் சைட்ல இருக்கிறது என்ன, பாலம் ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல உத்தர சுவாமி மலைன்னு அங்க ஒண்ணு இருக்கு. மலை மந்திர்னு நம்ம தமிழ்ல மலை கோவில்னு சொல்வது உண்டு. அது ஹிந்தியில என்ன ஆயிடுச்சு, மலை மந்திர ஆகி மலாய் மந்திர் ஆக்கிட்டாங்க இதை. நீங்க ஆனா அந்த கோவிலுக்கு கண்டிப்பா போகணும். நம்ம சுவாமி மலையோட டைப்லயே அந்த கோவிலானது இருக்கும். கீழே மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விநாயகர், நடுவுல ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு. அது தாண்டி மேல நம்ம சுப்பிரமணிய சுவாமி எப்படி சுவாமி மலையில இருக்காரோ அது போலவே. நீங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு நீங்க டைம் கிடைச்சா போங்க. உங்க யாராவது டெல்லிக்கு அப்படி போற வழி இருந்ததுன்னா, என்னமோ பாக்குறோம் டெல்லியில, இதுவும் சேர்த்து பாருங்க. ஓகே, வசந்த் விஹார்ல தான் இருக்கு. அதாவது ஹாஸ்காஸ்ல இருந்து நீங்க டெல்லி ஏர்போர்ட் போற வழியில அந்த கோவிலானது இருக்கு. நம்ம கேட்கலாம், டெல்லி எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னா, அங்க ஒரு தமிழ் சமூகம் ஆர்எஸ்புரம் பக்கத்துல தான் இருக்கு. ஆர்கே புரமா பக்கத்துல தான் இருக்கு. ஆர்கே புரத்துல இருக்கிற நிறைய பேர் அந்த சரோஜினி நகர்ல ஒரு பிள்ளையார் கோவில் அவங்க கட்டினாங்க. கட்டி முடிச்ச உடனே முருகன் ஒருத்தரோட கனவுல இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவரா சொல்லி அவர் அங்க போய் தேடி, அவர் காஞ்சிபுரத்துல பெரியவா கிட்ட சொல்லி சொல்லி இந்த மாதிரி ஒண்ணு கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் திருப்பனந்தாள் மடம் நினைக்கிறேன் அவர்கள் கிட்ட போய் பேசி இந்த மாதிரி அங்க இருந்து ஒரு சிவாச்சாரியார் அமைச்சு இந்த மாதிரி பூஜைக்கு அனுப்புறோம்னு அவங்க ஒத்துக்கிட்டு கல்லு தேடுறதுக்கு தாமிரபரணிக்கு போன இந்த கதையெல்லாம் ஆக்சுவலா நீங்க யூடியூப்ல படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிஜமா ஒரு அதிசயமா ஒண்ணு நடந்தது. சுவாமிமலையில அவர் ருத்ராட்சம் தனியா வெளியில போட்டிருப்பார். ஆனா நீங்க டெல்லி உத்தர சுவாமிமலையில போனா ஒரு சிற்பி என்ன பண்ணிட்டார், ஒரு எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு உன்னை என்ன பண்றாரு, ருத்ராட்சமும் சேர்த்து அவர் சிலையிலேயே வடிச்சிருப்பார். சோ அந்த மாதிரி அந்த கோவில்ல ஒரு விசேஷம். மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு அப்படியே இருக்கும். இப்ப அந்த கோவில் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, டெல்லியில மலை மந்திர்னு சொல்வதற்கு பதிலா மலாய் மந்திர்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில தமிழ்ல மலை மலைனா கோவில், மலாய்க்கு மீனிங் கிடையாது தமிழ்ல. ஆனா மலாய்க்கு மீனிங் மலை மலாயா ஹிந்தியில மாறினா மலாய்க்கு ஹிந்தியில மீனிங் இருக்கு. மலாய்னா கிரீம், கிரீம்னா பால் ஏடுக்கு மலாய்னு பேர். ஹாசியமா அந்த கோவில்ல லாஸ்ட் அந்த லைன், அது ஒரு வரலாறு மாதிரி எழுதியிருக்காங்க. நாங்க எப்படி கட்டினோம், அதுக்கப்புறம் அந்த அப்ப இருந்த பிரசிடென்ட் பக்தவத்சலம் தான் அதுக்கு இங்க இருந்தவர் தான் முதல் முதல் இனாகிரேஷன் பண்ணி சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது அந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி கதை இருக்கு. அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் போய் 870 சென்ட்லயோ திரும்பி கட்டி முடிச்சாங்க. முடிச்சும் போது ஆர் வெங்கட்ராமன் தான் அதுக்கு ட்ரஸ்டியா இருந்தாரு அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுல கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். அது சைட்ல நிறைய டோனர்ஸ் இருப்பாங்க. பிர்லா கூட நிறைய அதுக்கு ரூபா கொடுத்ததா இருக்கு அந்த கோவிலுக்கு. அந்த கோவில்ல அந்த எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கடைசி லைன்ல முருகப்பெருமா இது மலை மந்திர்னு இருந்தது, அதை இவங்க மாறி மாறி மலாய் மந்திர்னு ஆக்கிட்டாங்க. மலாய்னா பால் ஏடு. முருகப்பெருமான் பாலுக்குள்ள இருக்கிற ஏடு மாதிரி அவ்வளவு இனிமையாவும் அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, பாலுக்குள்ள ஏடுனா ஏடு மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு பால்ல இருந்து. இப்படி பால் ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல, ஏடு ரொம்ப என்ன சொல்றது, அதுக்கான மகிமையே தனி. அதனால மலாய் மந்திர்னு சொன்னாலும் தப்பு கிடையாது அப்படின்னு அதுக்கு கடைசியா ஹாஸ்யமா அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா அடுத்த தடவை டெல்லிக்கு போகும்பொழுது ஒரு 2-3 சவுத் இந்தியன் கோவில் இருக்கு. நீங்க உத்தர குருவாயூரப்பன் இந்த பக்கம் இருக்கு, ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு பக்கத்திலேயே, அங்கேயே அதே ஏரியா இருக்கு, ஒரு வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் அங்கவே இருக்கு ஆர்எஸ்புரத்தை சுத்தியே. கண்டிப்பா இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இது முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிவராஜன்ஜி.